இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா சபாநாயகர். தமிழ்நாட்டோட சட்டமன்றத்தோட புது சபாநாயகராக போட்டி இல்லாமல் ஜேசிடி பிரபாகர் தேர்வாயிருக்காரு. அதே மாதிரி துணை சபாநாயகராக யார் தேர்வாயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரவிசங்கர். துறையூர் தொகுதியை சேர்ந்த ரவிசங்கர் பார்த்திங்கன்னா துணை சபாநாயகராக தேர்வாயிருக்காரு. தற்காலிக சபாநாயகராக கருப்பையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இவர் தான் பார்த்திங்கன்னா இப்போ பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார் எல்லா எம்எல்ஏங்களுக்கும். பிரிவு எண் 178 பார்த்திங்கன்னா சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கிற முறை. அதாவது ஒவ்வொரு மாநில சட்டசபைக்கும் பார்த்திங்கன்னா அதோட உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சபாநாயகர் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா சட்டசபையோட பதவிக்காலம் முழுக்க பதவியில் இருப்பாங்க. அவங்களை எப்படி பதவி நீக்கம் செய்ய முடியும்னு பார்த்திங்கன்னா 179 பிரிவு எண் 179 கீழே அவங்க பதவி விலகலாம், இல்லை பதவி நீக்கம் செய்யலாம். அதாவது சபாநாயகரே அவரோட பதவியை ராஜினாமா பண்ணலாம். இல்லைன்னா சட்டசபையில் எல்லா உறுப்பினர்களும் பெரும்பான்மையை நிரூபித்து அவரை பதவி நீக்கம் செய்யலாம். பிரிவு எண் 180 துணை சபாநாயகர் அதிகாரம் பிரிவு எண் 180 சொல்லியிருக்காங்க. சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும்போது இல்லை அவர் இல்லாத போது பார்த்திங்கன்னா துணை சபாநாயகர் அந்த கடமையை செய்கிறதுக்கு பிரிவு எண் 180 அதிகாரம் கொடுக்குது. பிரிவு எண் 212 நீதிமன்றங்கள் இது மேலே அதிகாரம் செலுத்த முடியாது. அதாவது சட்டசபை நடவடிக்கை கொடுத்து எந்த நீதிமன்றமும் விசாரிக்க முடியாது. சபாநாயகரோட முடிவு தான் பார்த்திங்கன்னா சட்டசபைக்குள்ளே இறுதியானவை. எந்த நீதிமன்றமும் தலையிட முடியாதுங்கிறத பிரிவு எண் 212 உறுதி செய்து 10வது அட்டவணை கீழே பிரிவு எண் 6 கீழே கட்சி தாவல் சட்டம் சபாநாயகர் தான் செயல்படுத்துவார். ஒரு உறுப்பினரை தகுநீக்க செய்யறது தொடர்பான முடிவை சபாநாயகர் மட்டும்தான் எடுப்பார். அவரோட முடிவு மட்டும்தான் இறுதியானது. வேறு யாரும் அதை சேலஞ்ச் பண்ண முடியாது. தற்காலிக சபாநாயகர் தேர்தலுக்கு பின்னாடி புதிய சட்டசபை கூடும்போது ஆளுநர் மூத்த உறுப்பினரை இல்லை தற்காலிக சபாநாயகரை நியமிப்பாருங்க. இது புதிய எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணம் இவர் செஞ்சு வைப்பாருங்க. சபாநாயகரோட முக்கிய பணிகள்னு பார்த்தீங்கன்னா சட்டசபை நடவடிக்கைகளை நடத்துறது, அப்புறம் ஒழுங்குமுறையை பேணுறது, அப்புறம் மசோதாக்கள் தீர்மானங்கள் மேலே நிலையான முடிவு செய்கிறது, புதிய உறுப்பினருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது, கட்சி தாவல்களும் தகுதி நீக்க முடிவு எடுக்கிறது. இந்த மாதிரி எல்லாமே சபாநாயகர் பார்த்தோன்னா நடுநிலையாக இருந்து பாதுகாக்கணும். அதே மாதிரி நடைமுறையில் பெரும்பாலும் ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க தான் பார்த்திங்கன்னா சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்கங்க. நன்றி.